திரியேக தேவனே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே, திரியேகத்தின் மூன்றாவது நபர் பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வந்துவிட்டபடினாலே நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர்தான் எங்களுடைய மனக்கண்களை திறந்து ஆண்டவரே எங்களோடு பேசும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். எங்களுடைய மன்றாட்டுக்கு நீர் என்றுமே நோ சொன்னதில்லை ஆண்டவரே. இன்று பேசும், இப்பொழுது பேசும், என்னோடு பேசும், எங்களோடு பேசும், ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே ஜெபம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். ஜீவனுள்ள ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து என்னுடைய அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த அருமையான பாஸ்டர் அம்மா அவர்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 20 நிமிடங்கள் 9:21 நான் நிறுத்திவிட விரும்புகிறேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். திருமணம் அல்லது கொஞ்சம் மாற்றி சொல்லலாம், திருமணம் குடும்பத்தின் முதலடி. மேரேஜ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் த ஃபேமிலி. முதல் முறையாக நிலவிலே இறங்கின மனிதன் நெயில் ஆம்ஸ்ட்ராங் அடுத்த அடி எடுத்து வைத்தால் அவர் நிலவிலே கால் வைக்க போகிறார். இப்பொழுது அவர் சொல்லுகிறார், one step for me, but it is a great leap for the mankind. ஒரே ஒரு அடி, ஆனால் மனித குலத்திற்கு மாபெரும் வெற்றி. திருமணம் முதலடி, ஆனால் குடும்பம் போக வேண்டிய தூரம் அநேகம். இந்த திருமணத்தை சார்ந்த குடும்பம் என்பதை குறித்து நீங்களும் நானும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், if we need to have the right perspective of the family which begins with marriage, இந்த வேதத்தை தவிர வேறு வழியே இந்த உலகத்திலே இல்லை. இங்கொன்றும் அங்கொன்றுமாக சிந்தனைகளிலே தோன்றினவைகளை வைத்து திருமணத்திற்கு குடும்பத்திற்கு ஏற்ற காரியங்களை நாம் யோசிக்கலாம். ஆனால் சரியான ஒரு குடும்பம், திருமணத்திலே ஆரம்பிக்கிற சரியான ஒரு குடும்பம் வெற்றிகரமான ஒரு குடும்பமாக முடிய வேண்டும் என்றால் இந்த வேதம்தான். வேதத்தை தவிர வேறு வழியே இல்லை. எனவே வேத வசனங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எஜிப்சியன் ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனி புகழ்பெற்ற ஒரு கம்பெனி, ஆயில் கம்பெனி எகிப்தில் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பலருக்கு தெரியாது இந்த எஜிப்சியன் ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனி எப்படி உருவாக்கப்பட்டது என்று சொல்லி பலருக்கு தெரியாது. இதுதான் உண்மை. அதாவது இந்த எஜிப்சியன் ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனியை உருவாக்கின அந்த நிறுவனர் அமெரிக்காவில் இருந்து வேதத்தை வாசித்துக் கொண்டிருந்தாராம். குறிப்பாக யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திற்கு வந்தவுடனே அவர் யோசித்தாராம். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், இந்த வசனத்தை அவர் வாசிக்கிறார். வாசித்த உடனே அதுல பிசினும் கீழும் பூசி என்கிற வார்த்தைகள் அவருடைய மனதிலே பதிகிறது. எகிப்தில் பிசினும் கீழும் கிடைக்கும் என்றால் அங்கே எண்ணெய் வளம், பெட்ரோல் அதிகமாக கிடைக்க வேண்டும், கண்டிப்பாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அமெரிக்காவில் இருந்து எகிப்திய நாட்டிற்கு இந்த நிலவள ஆராய்ச்சியாளர்களை அனுப்புகிறார். ஜியாலஜிஸ்ட் அங்கே போகிறார்கள்.
எகிப்திலே பெட்ரோல் வளத்தை கண்டுபிடிக்கிறார்கள். எங்க பைபிள்ல பெட்ரோல் கண்டுபிடிக்கிறது கூட ஒரு வழி இருக்குதுங்க. ஓகே, தேவ மகனே, தேவ மகளே, ஒரு மனுக்குலத்திற்கு வேண்டிய அத்துணை ஆசீர்வாதங்களும் இந்த வேதத்திலே உண்டு. இந்த வேதத்தின்படி நம்முடைய வாழ்க்கை அமைந்தால் மட்டும்தான் அது இந்த வாழ்க்கையின் முடிவிலே வெற்றிகரம் மட்டுமல்ல, மறைந்து விடாத என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய நித்தியத்திற்கும் அது ஒரு வெற்றி. The Bible truth gives us a blessing, not only a blessing up to the end of this earth, but even beyond death. எனவே இந்த திருமணம், குடும்பம் என்பதை ஒரு 4 வார்த்தைகளிலே மட்டும் நான் அடக்கி முடித்துவிட விரும்புகிறேன். படைப்பு, அமைப்பு, பொறுப்பு, எதிர்ப்பு. குடும்பத்தை குறித்த இந்த 4 காரியங்களையும், குடும்பத்தை பற்றி வேதத்தில் பல காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. 20 நிமிஷத்தில் முடிக்கணும்னா இந்த 4 காரியங்களை நான் சுருக்கமாக சொன்னால்தான் முடியும். உங்களுடைய குடும்பம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்கும் என்றால், தேவன் படைத்த குடும்பம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். If our family has to be successful, first of all we need to recognize that our family is created by God. It's not of our own. இரண்டாவதாக, அது அவர் அமைத்த அந்த அமைப்பில், அந்த குடும்ப படைப்பில் ஒரு அமைப்பு என்று ஒன்று இருக்கிறது. Not only it's created by God, there is a pattern God has given. மூன்றாவதாக, அந்த குடும்பத்திலே பொறுப்பு உண்டு. There is a responsibility. அந்த குடும்பத்திற்கு எதிராளிகள் உண்டு. ஓகே, சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். திருமணம் தேவ படைப்பு. Family by marriage, it's God's creation. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தில் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சத்தமாக வாசித்தால் அது எனக்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். ஆஹா, என்ன அழகான ஒரு தேவனுடைய படைப்பு. 27ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார். விண்ணையும் மண்ணையும் காற்றையும் கடலையும் சூரியனையும் சந்திரனையும் வாயின் வார்த்தையிலே வெறுமையிலே படைத்த தேவன் குனிந்து களிமண்ணை கரத்திலே எடுத்து மனிதனை உண்டாக்கி அவனுடைய நாசியிலே தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதுகிறார். அவன் ஜீவ ஆத்மாவானான். மனிதன் தேவனுடைய படைப்பு. He is God's creation. அவனை பார்க்கிறார், தனிமையாய் அந்த அழகான ஏதேன் தோட்டத்தில் இங்கும் அங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறான். கூர்ந்து கவனித்த தேவன் தனிமையாய் இருப்பது நல்லது அல்ல என்று சொல்லி அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உருவாக்குகிறார். ஓகே, not an assistant. Okay, a suitable life partner, a partner. Okay, ஏற்ற துணையாக இருக்கும்படியாக அவர்களை எப்படி படைக்கிறார்? ஆணும் பெண்ணுமாகத்தான் படைக்கிறார். இந்த பிரசங்கியில வேதத்தில் எழுதப்பட்ட வசனத்தை சிஸ்டர் அழகாக வாசித்தாங்க. நானும் அதை நேரத்துலேருந்து யோசித்துக்கிட்டே இருந்தாங்க. ஓகே, அது கணவனையும் மனைவியும் மட்டும்தான் குறிக்க வேண்டும் என்று சொல்லி நான் யோசிக்கிறேன். ஓகே, 2 பேர் பக்கத்தில் படுத்தா சூடு உண்டாகும் சொல்லி எழுதியிருக்கு. 2 பேர் பக்கத்தில் படுத்திருப்பதை திருமணத்தை பற்றி தான் அது ஒரு மறைமுகமான ஒரு வெளிப்பாடாக தெரிகிறது. ஆணும் பெண்ணுமாக சேர்கிறது தான் ஒரு குடும்பம். அவர்களை தம்முடைய சாயலிலே படைத்தார். God created man not as a man but in his own image.
இமேஜ்னா நல்ல கத்தி மூக்கு, என்னை மாதிரி சிவப்பா, என்னை மாதிரி நல்ல டாலா, அதா? கர்த்தருக்கு உருவம் என்பது இல்லை. தம்முடைய சாயலிலே படைத்தார். God created man in his own image. What does that mean? God has given him spirituality, rationality, morality, and even capacity to make a decision. அதான் தேவனுடைய ரூபம். ஓகே, அது மட்டுமல்ல, ரொம்ப அழகா வாசிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். God blessed. ஏமா ஐயா, உங்க குடும்பம் இட்ஸ் நாட் an accident, it is an incident. ஓகே, ஒருவேளை பெற்றோர்கள் பார்த்து திருமணத்தை ஒழுங்கு செய்திருந்தாலும் சரி, அல்லது நாமே நமக்காக தேடிக்கொண்டு ஒரு திருமணத்தை அமைத்துக் கொண்டாலும் சரி, அது தேவனுடைய கரங்களினாலே ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு குடும்பம். ஓகே, அந்த 28ஆம் வசனத்தின் கடைசி பகுதியிலே தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படின்னா சுருங்க சொல்லணும்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, திருமணம் தேவனுடைய படைப்பு. ஓகே, இன்னைக்கு நம்ம கணவனும் மனைவியுமாக, மகனும் மகளுமாக, மருமகனையும் மருமகளையும் சேர்த்துக் கொள்ளுவோம், தாயும் தந்தையுமாக ஒரு குடும்பமாய் இருப்பது தேவனுடைய அமைப்பு. ஐயா, என் கரம் இதை செய்திட்டு சொல்லாத இஸ்ரவேலே, நோ, நாட் யுவர் ஹேண்ட், இட் இஸ் த ஹேண்ட் ஆஃப் காட் தட் ஹஸ் ஃபார்ம்ட் யுவர் ஃபேமிலி. இரண்டாவதாக, திருமணம் தேவ படைப்பு மட்டுமல்ல, திருமணம் ஒரு தெளிவான அமைப்பு. It has a very clear pattern, God's pattern, not man's pattern. தேவன் ஆணும் பெண்ணுமாகத்தான் சிருஷ்டித்தார். மனுஷனுக்கு ரொம்ப புத்தி வந்துட்டதுனால, லாயிடுக்கு ரொம்ப புத்தி வந்துட்டதுனால, நமக்கு ரொம்ப புத்தி வந்துட்டதுனால, ஆணு ஆணு இல்லைங்க, ஆணும் பெண்ணும் இல்லைங்க, ஆணு ஆணுங்க. இன்றைக்குரிய கலாச்சாரம் அப்படித்தான் இருக்கிறது. Marriage is not between man and woman, but it is man and man, woman and woman. யார் சொன்னது? நீ சொன்னது. It's created of man, not from the heart of God, not from the mind of God. Man should have a woman as a life partner. சரியா? ஆணுக்கு ஆண் அல்ல, ஆணுக்கு பெண் தான். பெண்ணுக்கும் பெண் அல்ல, பெண்ணுக்கும் ஆண் தான். நான் பேசுறது என்னன்னு உங்களுக்கு புரியும் சொல்லி நான் நம்புறேன். இந்த நாட்கள் அப்படிதான் ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஓகே, சரி, ஆணை படைத்தார், தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி கண்டு ஒரு துணையை உருவாக்கி அவனோடு கொண்டு வந்து சேர்த்து விடுகிறார். எம்புட்டு நாளைக்கு? How long? To the end of your life. To the end of your life. ஐயா, இந்த கோட்டு எனக்கு பிடிக்கல, வீட்டில் போய் நான் கழட்டி போட்டுடலாம். எனக்கு கணவன் பிடிக்கல, மனைவி பிடிக்கல, கழட்டி போட முடியுமா? முடியாதுங்க, கூடாதுங்க. ஐ டோன்ட் நோ, உங்கள் மனைவி நீங்கள் என்னைக்காவது கழட்டி விட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லி ஆண்கள் யோசித்தீங்களான்னு எனக்கு தெரியல. ஐயோ, இது ஏன் தான் இந்த வீட்டுக்காரரோட நான் வாழ்றேனோ, அவரை கொஞ்சம் நான் கழட்டி விட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்கள் யோசித்தீங்களோ என்னமோ தெரியல. தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே, அப்படி யோசித்திருந்தால் அது உன் திட்டம், அவர் திட்டம் அல்ல. தேவன் இணைத்தவர்களை மனிதன் பிரியாதிருக்க கடமை. Let not man put asunder. ஒரு வெட்டிங் செரிமனியில் ஒரு பாஸ்டர் இந்த சர்வீஸை நடத்திட்டு இருக்க மாதிரி திடீர்னு நம்மளை கொஞ்சம் தப்பா சொல்லிட்டார். லெட் நாட் மேன் புட் அண்டர் அப்படின்ட்டார். அசண்டர் அப்படின்றதுக்கு பதிலாக அதுவும் கரெக்டு தான், மனைவி அண்டராகவும் போட முடியாது. ஓகே, there is a pattern. ஆணும் பெண்ணுமாக
வாழ்நாள் முழுவதுமாக இருக்க வேண்டும். ஐயா, புருஷர்களே, உங்களுக்கு மனைவி தான் மகிழ்வு. ஆண்களை பற்றி எழுதல, நானும் தேடி பார்த்தேன். பெண்களை பற்றித்தான் அவர் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். வாசிங்க நீதிமொழிகளின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். கோச்சிக்காதீங்க, பைபிளில் பச்சையாக எழுதியிருக்கு. ஓகே, நான் தான் சொன்னேனே, அது கடுகா இருந்தாலும் சரி அல்லது கோபுரமாக இருந்தாலும் சரி, உலகில் உள்ள அத்துணை உண்மைகளையும் தெளிவாக நம்முடைய வாழ்வின் ஆசீர்வாதத்திற்காக அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். இட்ஸ் ஃபார் யுவர் பிளெஸிங். இட் ஹஸ் பீன் ரெக்கார்டட் வெரி நேக்கட்லி. சினிமாவில் வாய்ப்புதான் நம்ம ஒரு அசுத்தமான காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இல்லை. வேதத்திலே அழகாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன? ஓகே, அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மான், அழகான வரையாடு போலிருப்பாளாக. உன் ஒய்ஃபை பற்றி ஆண்டவர் எழுதியிருக்காரு. யார் அவள்? வரையாடு. வரையாடு மட்டுமல்ல, அது அழகான வரையாடு. அவள்தான் நேசிப்பிற்கு பாத்திரமானவள். ஓகே, அவளுடைய ஸ்தானங்களே எப்பொழுதும் உன்னை திருப்தி செய்வதாகவே எழுதியிருக்குது. கோச்சிக்காதீங்க, யூ ஷுட் நோ. ஓகே, அவளுடைய நேசத்தால் நீ எப்பொழுதும் மயங்கி இருப்பாயாக. ஆம்பளை பற்றி எழுதப்படலை, என்னன்னு தெரியல, என்ன சீக்ரெட் அவட்ட போய் தான் கேட்கணும். பெண்கள் கவர்ச்சிகரமானவர்கள், அழகானவர்கள், வரையாடுகளைப் போலவர்கள். கணவனே, அவளே உனக்கு மகிழ்ச்சி. she is your happiness அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிப்பு ஒன்று கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? என் மகனே, நீ பரஸ்திரியின் மேல் மயங்கி திரிந்து. பரஸ்திரின்னா தெரியுமா? ப்ராஸ்டிடியூட். ஓகே, பாம்பேல ரெட் லைட் ஏரியாவில் ஒரு தடவை இந்த ப்ராஸ்டிடியூட் நடத்துகிற அந்த இடத்துக்கு நான் போயிருந்தேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு ஊழியக்கார் என்னை கூட்டிகிட்டு போயிருந்தார். ஐயோ, ஹாரிபிள் ப்ராஸ்டிடியூட்ஸ். பைபிளில் கொஞ்சம் அழகாக எழுதியிருக்கு. என்ன? பரஸ்திரி. மகனே, புருஷனே, நீ பரஸ்திரியின் மேல் மயங்கி திரிந்து அந்நிய ஸ்திரீயின் மார்பை தழுவ வேண்டியது என்ன? ஓபன். திஸ் இஸ் பைபிள் பேட்டர்ன். ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருமணத்தை தேவன் அழகாய் படைத்துவிட்டு அப்படியே நிறுத்திவிடவில்லை. அதற்கு ஒரு தெளிவான அமைப்பு முறையை கொடுத்திருக்கிறார். Our marriage should be conditioned by all these rules and regulations, eternal rules and regulations of God. மூணாவதாக, திருமணம் தேவ படைப்பும் தெளிவான அமைப்பும் மட்டுமல்ல, அது பொறுப்புகள் நிறைந்த ஒரு அமைப்பு. Marriage has a responsibility. கணவனுக்கும் மனைவிக்கும் திருமண நாளிலே அவர்கள் குடும்பமாய் இணைகிற நேரத்தில் அவர்களுக்கு பொறுப்புகளை வைத்திருக்கிறார். கணவன் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். நான் ரொம்ப நாள் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். எப்படி தப்பா புரிஞ்சுட்டேன்னா, கணவன் மனைவிக்கு தலைவராய் இருக்கிறார் என்று சொல்லி யோசித்துக்கிட்டேன். Husband is not the head of the family. She is only the head of the woman. அப்படின்னா அர்த்தம் என்ன கேட்டீங்கன்னா, சரீரத்தில் எந்த ஒரு உறுப்பும் மேலான உறுப்பு கீழான உறுப்பு என்கிற ஒரு வித்தியாசம் வேறுபாடு இல்லை. All the members of the body has an equal right. It's equal with each other. பொறுப்புகள் வித்தியாசம் இருக்கலாம். கணவன் செய்கிற பணியை மனைவி செய்ய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. மனைவி செய்யக்கூடிய பொறுப்புகள் கணவன் ஈடுபட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. பிள்ளை பெற்றெடுக்கும் பொறுப்பு மனைவிக்குத்தான்.
பிள்ளைகளை வளர்த்து ஆண்டவருக்குள்ளே நடத்த வேண்டியது மனைவிக்குத்தான். கணவனுக்கு பொறுப்பு இல்லை என்பதல்ல. ஆனால் கணவன் மனைவிக்கு தலையாயிருக்கிறான். மனைவி கணவனுக்கு கீழானவள் அல்ல, ஆனால் சமமானவள். எல்லாவற்றிற்கும் அவள் கீழ்ப்படிய வேண்டியவள். அப்படிதான் பைபிளில் போட்டிருக்கு. இன்னைக்கு பைபிள் வாசிக்கும் போது அதை நான் கேட்க கேட்டீங்கன்னா, எப்படி மனைவி எப்படி கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டிலும் எல்லாவற்றிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதை போல, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதை போல கட்டின கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். சபிரா, எஸ் டார்லிங். ஹஸ்பண்ட் பேசுறார், இந்த மாதிரி நம்ம வீட்டை 10 லட்சத்துக்கு நம்ம விற்றுருக்கோம். நாளைக்கு காலையில் கொண்டு போய் பேதுருவனுடைய பாதப்படியில் நான் இதை வைக்க போகிறேன். இந்த 10 லட்சத்தில் நம்முடைய வீட்டு செலவுக்காக ஒரு 3 லட்சம் நான் எடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஓகே. அப்போ மனைவி என்ன சொல்லி இருந்திருக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஏங்க நீங்கள் பேதுருவனுடைய காலில் கொண்டு வைக்கும்போது இதை சொல்லி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். 10 லட்சத்துக்கு நாங்கள் விற்றோம், என் குடும்பத்துக்கு ஒரு 3 லட்சம் எடுத்திருக்கோம். பேதுரு இந்தாங்க, மற்றதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னால் பேதுரு அவனுடைய கழுத்திலே கத்தியை வைத்திருக்க மாட்டார். ஓகே. பேதுரு நிலத்தின் கிரயத்தை, அனனியா நிலத்தின் கிரயத்தை இவ்வளவுக்குத்தான் விட்டாயா? ஆமாண்டவரே. விழுந்து சாகிறார். ஓகே. கணவனுக்கு மனைவி எல்லாவற்றிலும் கீழ்ப்படிய வேண்டும். எவைகளெல்லாம் நீதி கடுத்தவைகளோ அவைகளிலே கீழ்ப்படிய வேண்டும். Husbands, don't expect your wife to obey you in your unrighteous activities. Wives, don't expect your husband to obey to your unrighteous activities. தேவனுடைய எல்லா நீதியையும் உன்னுடைய கணவன் நிறைவேற்றுகிற வேளையிலே கர்த்தருக்கு நீ பயப்படுகிறதை போல உன்னுடைய கணவனுக்கு நீ கீழ்ப்படி என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார். சரியா? கணவன் மனைவிக்கு தலை, மனைவி கணவனுக்கு கீழானவள் அல்ல, சமமானவள். பொறுப்பு வித்தியாசம். கணவன் மனைவியினிடத்திலே அன்பு கூற வேண்டும். மனைவி கீழ்ப்படுகிறார், சரி. கணவனுக்கு பொறுப்பு என்ன? ரொம்ப தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. லவ் யுவர் வைஃப். ரொம்ப கஷ்டமான காரியம் இல்லை, இட்ஸ் டிஃபிகல்ட். உண்மையாக உங்கள் ஹஸ்பண்டு பொய் பேசாமல் சொல்லணும்னா அவர்கிட்ட கேட்டிங்கன்னா, எப்படிமா நான் உன் மேலே அன்பு செலுத்துறது இல்லையா? அன்புன்னா உங்களுக்கு என்ன தெரியுமா? லவ் இஸ் a spiritual verb. வினைச்சொல். வினைச்சொல் என்பது ஒரு செயலை குறிப்பிடுகிறது. verb talks about an action. ஓகே. அன்பு செலுத்த வேண்டும் என்பது தேவன் கணவனுக்கு மனைவியினிடத்திலே கொடுக்க வேண்டிய ஒரு காரியமாக, கட்டளையாக கொடுத்திருக்கிறார். அன்பு நீடிய சாந்தம், அன்பு தயவுள்ளது, பொறாமை இல்லை, தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாது, சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். காலம் உட்காந்து நோட் பண்ண 15 பாயிண்ட் அன்புல இருக்குது. ஹலோ ஹஸ்பண்ட்ஸ், இந்த 15 பாயிண்ட்ஸையும் கல்யாணம் பண்ற அன்னைக்கு மட்டும் இல்லை, கடைசி நாள் வரையிலும் கணவன் மனைவியினிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும். சரியா? ஓகே. 3 காரியங்கள் சொல்லிட்டேன். என்ன? படைப்பு, அமைப்பு, பொறுப்பு. கடைசியா ஒரே ஒரு காரியத்தை மட்டும் விரைவாக நான் குறிப்பிட்டு முடிக்கிறேன். திருமணத்திலே ஆரம்பிக்கிற இந்த குடும்பத்திற்கு எதிர்ப்புகள் பல இருக்கிறதாகத்தான் தெரிகிறது. As you carefully look at the family, there are too many arrows to attack and distract the family. விரைவா அவளை மட்டும் வாசித்து முடிச்சுறேன். ஓகே. திருமணம் இரு மனம் அல்ல. ஓகே. நாட் பாலிகமி. ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒரு ஒய்ஃப் தான், ஒரு ஒய்ஃபுக்கு ஒரு ஹஸ்பண்ட் தான். பைபிள் doesn't talk about polygamy. You cannot do justice. பிரதர், யாக்கோபெல்லாம் எத்தனையோ ஒய்ஃப் வச்சிருந்தார் பிரதர். ஸ்டாப். அது யாக்கோபுக்குங்க.
பெத்தேல் சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு இல்ல. நாட் ஃபார் யூ, நாட் ஃபார் மீ. Polygamy, it's not advocated in the Bible. God, put up with that reality. Okay? இருமணத்திற்கு இடமில்லை, விபச்சாரத்திற்கு இடமில்லை. விபச்சாரத்திற்கும் வேசித்தனத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. வேசித்தனம் என்பது திருமணத்திற்கு முன்பாக உடலுறவு கொள்வது. விபச்சாரம் என்பது திருமணத்திற்கு பிற்பாடு கணவனோ மனைவியோ உடலுறவு கொள்வது. That's adultery, not fornication. விபச்சாரத்திற்கு இடமில்லை. காரணம், அவர்கள் ஒரே சரீரமாய் மாறிவிட்டார்கள். No more they are two, they have become one body. It's a mystical union. நமக்கு புரியல. நான் இங்க இருக்கேன், உங்க ஒய்ஃப் எங்க வீட்டில் இருக்கா, லலிதா. ஆனா பைபிள் சொல்லுது ஒரே உடல். ஓகே, திருமணத்திற்கு நிறைந்த எதிர்ப்புகள். இருமணத்திற்கு இடமில்லை, விபச்சாரத்திற்கு இடமில்லை, பிரிவுக்கு இடமில்லை, டைவர்ஸ் இடமில்லை, மறுமணத்திற்கு இடமில்லை. ஓகே, விபச்சாரத்தின் காரணமாக ஒருவள் தள்ளப்பட்டாள் அல்லது ஒருவன் தள்ளப்பட்டால், யூ கேனாட் மேரி ஹர், யூ கேனாட் மேரி ஹிம். பைபிள் சொல்லுது. ஓகே, உன்னுடலுக்கு நீ அதிகாரி அல்ல, உன்னுடலுக்கு கணவன் தான் அதிகாரி. கணவனுடைய உடலுக்கு கணவன் அதிகாரி அல்ல, மனைவிதான் அதிகாரி. ஓகே, this is my body. No, not your body, it's his body. He has the control over your body. திருமண மஞ்சம், அசுத்தத்திற்கு இடமில்லை. திருமண மஞ்சத்தில் அசுத்தத்திற்கு இடமில்லை. சரியா? இச்சைக்கு இடமில்லை. ஓகே, திருப்புங்க பாப்பா யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம். ஓகே, யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம். ரொம்ப கிளியர், ஆவியானவர் ரொம்ப அழகாக எழுதி வச்சுட்டார். 17ஆம் வசனம் யாராவது ஒருத்தர் வாசிங்க. ஓகே, பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. தேங்க்யூ. பிறனுடைய மனைவியையும் இச்சியாதிருப்பாயாக. பைபிள் ஹாஸ் given a very clear command. புருஷன்மார்களே, பிறனுடைய மனைவியை இச்சியாதிருப்பீர்களாக. Covet not another man's wife. தாவீத ஒரு கால்பந்து மைதானத்தில் 11 பேர் சேர்ந்து 22 பேர் சேர்ந்து அந்த 1.5 மணி நேரம் அந்த கால்பந்தை பந்தாடுகிறதை போல பந்தாடி விட்டார். காரணம், இவன் பிறனுடைய மனைவியை எச்சித்து விட்டான். ஓகே, எதிர்ப்புகள். இரு மணத்திற்கு இடமில்லை, விபச்சாரத்திற்கு இடமில்லை, பிரிவுக்கு இடமில்லை, மறு மணத்திற்கு இடமில்லை. என்னுடலுக்கு நான் அதிகாரி அல்ல. திருமண மஞ்சம் அசுத்தப்படக்கூடாது. பிறனுடைய மனைவியை இச்சிக்க கூடாது. மயக்கத்தில் தெரியக்கூடாது. நான் ஏற்கனவே வாசித்தேன் நீதிமொழிகளில். கட்டி தழுவக்கூடாது. அழகுக்கு இடமில்லை. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பைபிள் சொல்லுதுங்க. கொஞ்சம் பார்த்துருங்களேன், அதை மட்டும் பார்த்துட்டு முடிச்சிடலாம். நீதிமொழிகள் 11:22. நீதிமொழிகள் 11:22. ஆமாம், என்னைக்காவது நீங்கள் வாசிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஓகே, மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ, a beautiful woman. உலகத்தில் இருக்காங்களா? இருக்காங்க. பைபிள் சொல்றது. ஓகே, அழகுள்ள ஸ்திரீ. ஆனா அவளுக்கு என்ன இல்லை? புத்தி இல்லை, ஞானம் இல்லை. மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கில் உள்ள பொன் மூக்கத்திற்கு சமானம். ஓகே, அழகான ஸ்திரீயே, உன் அழகுக்கு இடமில்லை. ஆனால் உன்னுடைய நற்குணம்தான் உன் அழகை விட விலை மதிக்கத்தக்கதானது. சரியா? இதுதாங்க குடும்பம். குடும்பம் தேவ படைப்பு. குடும்பம் தெளிவான ஒரு அமைப்பு. குடும்பத்தின் பொறுப்பு திருமணத்திற்கு எதிர்ப்பு. ஓகே, நம்முடைய குடும்பத்தை நல்லா கட்டி காத்துக்கொள்ளுவோம். கர்த்தர் உதவி செய்வார். ரெவரண்ட் நியூட்டன்
50 ஆண்டுகள் வெஸ்லி சபையிலே மிகவும் புகழ்பெற்ற ஒரு செய்தியாளர். He was a very outstanding orator. 50 ஆண்டுகள் முடித்து தன்னுடைய வாழ்வை அவர் திரும்பி பார்க்கும் பொழுது அவர் சொன்ன ஒரு காரியம், நானும் என்னுடைய மனைவியும் 50 ஆண்டுகள் இணைந்து வாழ்ந்து விட்டோம். சமயம் கிடைக்கும் போதெல்லாம் நானும் என்னுடைய மனைவியும் இணைந்து ஒருவருக்கு ஒருவருக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். அதனால் நான் என் மனைவியை ஒரு முறை கூட கோபத்தோடு நான் பார்த்ததில்லை. மனைவியும் என்னை ஒரு முறை கூட கோபத்தோடு பார்த்ததில்லை. அது மட்டுமல்ல, என் மனைவியினிடத்திலே ஒரு வார்த்தை கூட நான் கோபமாய் பேசினதில்லை. என் மனைவியும் என்னோடு கூட கோபமாய் ஒரு வார்த்தை கூட பேசினதில்லை என்று சொல்லி ஒரு பெருஞ்சாட்சியை கூறினார். அருமையான தேவனுடைய மக்களே, திருமணத்திலே ஆரம்பிக்கக்கூடிய குடும்பத்திற்கு அழகான ஒரு விளக்க உரை வேதம். தேவன்தான் குடும்பத்தை படைத்தார், அதற்கு ஒரு பொறுப்பை வைத்திருக்கிறார். எதிராளிகள் பல இருந்தாலும் அவருடைய திறமையிலே நாம் மேற்கொள்வோம். ஜெபிக்கலாமா? தலைகவிழ்த்தி கண்கள் மூடி, ஆண்டவரே, என் குடும்பத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, கடைசி வரையிலும் நீர் விரும்புகிற மனமாக என்னுடைய குடும்பம் அமைய எனக்கு உதவி செய்யுங்க. நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேச வேண்டுமே. எங்களுடைய குடும்பத்தின் குறைவுகளை நிறைவாக்கி கொள்ள எங்களுக்கு புத்தியையும் கிருபைகளையும் கூட்டிக் கொடுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் இணையற்ற நாமத்திலே ஜெபம் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென்.